அக்கா இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க. 717 டாஸ்மாக் வந்து மூடப்படணும். ஆக்சுவலி ஒரு குட் மூவ் தான், ஒரு குட் ஸ்டார்ட். நான் டிவிக்கே கிடையாது, பட் இந்த மூவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இரண்டாவது நாளே வந்து ஒரு ஒரு இனிஷியேஷன் வந்து அவர் எடுப்பார் அப்படின்னு நினைச்சீங்களா? பண்ணுவாருன்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டது. 3-4 இயர்ஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டில் எல்லா டாஸ்மாக்மே க்ளோஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை ஃபுல்லாலாம் க்ளோஸ் பண்ண முடியாது. ஒத்துக்கணும்ல மக்கள். முடியும்னு நினைக்கிறேன் நான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அக்கா இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க. 717 டாஸ்மாக் வந்து மூடப்படணும். அது முக்கியமா இந்த காலேஜ், ஸ்கூலு, கோவில் இந்த மாதிரி பக்கத்துல ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக்கும் மூடணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் இது. ஆனால் எல்லா இடத்துலையும் மூணா நல்லா இருக்கும். ஆனால் இந்தளவுக்கு முன்னே இருக்கிற ஒரு ஆட்சியை விட இந்த ஆட்சி வந்து உடனடியாக இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. டாஸ்மார்க்கு மூணுன்றது ஒரு 4000 ஒரு டாஸ்மார்க் இருக்க வேண்டிய இடத்துல வந்து இப்போ ஒரு 717 வந்து மூடுற ஒரு விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை, குடிகாரன் இந்த குடிச்சு எவ்வளோ குடும்ப பாலாக இருக்குது. இதையும் இன்னும் குறைச்சா இன்னும் நல்லா இருக்கும். எல்லா குடும்பத்துக்கும் இது ஒரு உபயோகமாக இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கோயில், ஸ்கூலுன்றது வந்து பெரிய விஷயம். அந்த இடத்துலையே ஸ்கூல் பசங்க குடிக்கிறது, அது காலேஜுக்கு போகிறது நல்ல மூவ் தான் அவரோடது. அவங்க பதவி ஏற்ற பிறகு ஃபஸ்ட்டே வந்து அவங்க நிறையவே பண்ணாங்க. அவங்க இது பண்ணாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்கும்போது ஒரு நல்ல இதுவாக இருக்குது. அண்ட் இது மாதிரி அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்கணும். இது எப்படி பார்க்குறனாக்கா புது மாற்றம் வருது, பார்க்கலாம். ஏதோ நல்லது தான். ஏன்னா மெயின் வந்து பொது ஜனத்துங்களுக்கு வந்து பெண்களுக்கு தான் முழு சப்போர்ட்டுன்னு சொல்லிக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு அவர் தானே எல்லாமே கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது புது மாற்றமாக இருக்குது, சப்போர்ட் இருக்கலாம். ஆக்சுவலி ஒரு குட் மூவ் தான், ஒரு குட் ஸ்டார்ட். ஐ திங்க் இப்போ தான் அவர் வந்திருக்காரு உள்ள. அண்ட் அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு நல்லது தான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து டாஸ்மாக் வந்து மெயின் ரோட்ஸே இருக்கும். சம்டைம்ஸ் ராத்திரிலாம் க்ராஸே பண்ண முடியாத அளவுக்குலாம் வந்து மோசமான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. நான் என்ன நினச்சேன்னா ப்ராப்ளி டைமிங்ஸ் தான் மாற்றுவார் அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, மூடிடலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் சம்வேர் ஒரு மித்தா இல்லை பிலீஃப் என்னன்னு தெரியல, டாஸ்மாக் தான் வந்து ஒரு மேஜர் இன்கம் ஃபார் தமிழ்நாடு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாங்க. பட் இது மூடினா அப்போ இது ஒரு இன்கம் இல்லைல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ 700 இஸ் வெரி ஹியூஜ் நம்பர். அது இன்னும் கொஞ்சம் நிறைய ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இனிஷியலாகவே அவர் ஓத் செரமனிலே வந்து இந்த ட்ரக்கு, மதுக்கெலாம் வந்து எடுத்தோடனே இப்படி ஒரு ஆக்ஷன் எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. இட் இஸ் அ குட் ஸ்டார்ட். ஐ விஷ் இன்னும் நிறைய இதே மாதிரி அவர் பண்ணணும். ரொம்ப பெஸ்ட்டு நியூஸ் நான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேம்மா. நான் காலையில் ஆஃபீஸ்க்கு போனதுனால தெரியல. எங்கள் ஆஃபீஸ்லேயும் பேசிக்கிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். அங்கேயும் பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி 718 ஏதோ டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது கேட்குறதுக்கே வந்த உடனே இந்த ஒரு விஷயம் வந்து சொன்னது ரொம்ப எனக்கு அதிசயமாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல குட் இனிஷியேட்டிவ் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸு, கோயில் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ரியலி வெரி குட் இனிஷியேட்டிவ். வந்த 2 டேஸ்லேயே இவ்வளோ நல்லா பண்ணுறது இட்ஸ் ரியலி குட். நிறைய ஸ்கூல் பசங்க ரோட்டில் குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. நிறைய கோயில் பக்கத்தில் படுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாகும்ன்ட்டு நான் நம்புகிறேன். நல்லது தான் முன்னே. எதனால்? எல்லாம் ரொம்ப அமங்கலம் பண்ணுறாங்க இல்லையா, பசங்களாம் சேர்ந்துன்னு குடிச்சிட்டு பெரியவங்களேருந்து சின்னவங்கள வரைக்கும். முன்னே நல்லது தான். ஏன்னா பசங்களாம் போக முடியல, வர முடியல. நல்லது தான் முன்னே. சந்தோஷமாக தான் இருக்குது. எங்கள் பையன்லாம் குடிச்சிட்டு ஒரே இதுவாகிறான். டெய்லி குடிக்கலாம். என்ன பண்ணுறது, டெய்லி 4 பாட்டில் 3 பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்கிறான். வேலைக்கு போகிறது அப்படியே சம்பாதிச்சு அப்படியே குடிச்சுன்னு இருக்கிறான். 3 நாள் நல்லது தான். அண்ட் வந்த இரண்டாவது நாளே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஒரு இனிஷியேஷன் வந்து அவர் எடுப்பார் அப்படின்னு நினைச்சீங்களா? எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. இல்லை, நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இது வந்து சொல்லலைன்னு நினைக்கிறேன். அந்த இதில் அவரோட லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதில் சொல்லாதது இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது தான் எல்லாமே. அவர் போட்டது எல்லாமே எதிர்பார்த்தது தான். உத்தரவு போட்டது எல்லாமே பண்ணுவாருன்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டதே. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததுன்னா நம்ம நல்லது நடக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ 770 சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 3-4 இயர்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் எல்லா டாஸ்மாக்குமே க்ளோஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஹோப்ஃபுல்லி, பட் அதுக்கு ஏதான எதிர்ப்பு போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் ஓரமாக தோணுது. பட் ஆனால் பண்ணால் நல்லது தான். ப்ராப்ளி ஃபுல்லாக மூடிட்டா அப்புறம் இந்த குடிமக்கள்லாம் எங்கே போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் இல்லை. மேபி ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் மாதிரி பண்ணலாம். இல்லை ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், நாட் ஒரு பப்ளிக்குக்காக வந்து போய் வாங்குற மாதிரி இல்லாமல் ப்ராப்ளி ஈவன் தே கேன் இன்க்ரீஸ் த ப்ரைஸஸ் ஆல்சோ. ஸோ தட் அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுன்னா ப்ராப்ளி டிக்ரீஸ் ஆகிடும் கன்சப்ஷனு. பட் பார்ப்போம், ஏதான ஒரு சேஞ்சஸ் நடக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அவரை நினச்சாருன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு ஆட்சி அமைக்குதுன்னா முன்ன இருந்த ஒரு சிஎம் இது நடத்த முடியல. அது ஏன் நடத்த முடியலன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து 2 நாளில் வந்து இந்த அளவுக்கு வந்து மாற்றம் கொடுத்துருக்காருன்னா இது பெரிய விஷயமா தெரியுது எங்களுக்கு. மேபி லைக் டாஸ்மாக் தான் ஃபர்ஸ்ட்லாம் இன்கம் அதிகமாக ஜென்ரேட் ஆனிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து. பட் அதுக்கு தெரிஞ்சு எப்படின்னா லைக் ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில் அது மாதிரி இருக்க டாஸ்மாக்கை வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல ஃபுல்லாக. ஆமாம், அதை தான் இப்போ இனிஷியலாக ஷட் டவுன் பண்ண சொல்லி. ஸோ அது மாதிரி மெயின் ஏரியா அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக டாஸ்மாக் ஷட் டவுன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் பண்ண முடியாதுமா, அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அது. எனக்கா அதனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இயங்குதுன்ற மாதிரி, அரசு இயங்குதுன்ற மாதிரி இருக்குது நிலைமை. அதை ஃபுல்லாலாம் க்ளோஸ் பண்ண முடியாது. அவர் இன்னும் அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது அப்படி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். எடுத்த உடனே எல்லாமே பண்ண முடியாது. இப்போ 700 பண்ணியிருக்காருல, 700 ப்ளஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த மாதிரி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும். ஆனால் 5 இயர்ஸில் பண்ண முடியுமான்னு தெரியல. அது சாத்தியம் இல்லாததுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியும். அவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி இவ்வளோ சிஎம் ஆனதே நாங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இது நிஜமாகவே இது நடக்கணும். நடந்தால் இட் வில் பி ரியலி குட். கண்டிப்பாக. ஏன்னாக்கா ஒரு சின்ன 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைலாம் ரொம்ப நாசனமாக பண்ணுறாங்க. ஏன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அதுதான் விஷயம். இது வந்து பண்ணால் நல்லது தான். அதாவது ஒத்துக்கணும்ல மக்கள். ஏதோ கொஞ்சம் அளவுக்கு தான் மூட முடியும். ஏதோ அவர் சொன்ன அளவுக்கு இது பண்ணலாம். அதுக்கேற்ற அது எதிர்த்து தெரிவிப்பாங்கல்ல, ஏன் எல்லாத்தையும் மூடுறீங்கன்ட்டு வரும்ல. குடிகாரங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா, அவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஏதோ சொல்கிறது வரையும் செய்யலாம். அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. யாராக இருந்தாலும் என்ன சொல்கிறீங்க? இப்போ இது மூடுறதே பரவாயில்ல. ஏதோ ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம். அப்புறமா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லாத்தையும் மூணுனா நல்லாயிருக்கும். எல்லாம் அப்பயும் போய் குடிப்பாங்க இல்லை, பக்கத்தில் எங்கன்னா பிளாக்ல விற்பாங்க, வாங்கி குடிப்பாங்க. முடியும்னு நினைக்கிறேன். நான் டிவிக்கே கிடையாது, பட் இந்த மூணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஆல்கஹாலோ இல்லை ட்ரக்ஸோ இதுதான் லைக் இப்போ நடக்கக்கூடிய அந்த நிறைய ரேப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்வி பண்ண முடியுது. அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக அது இருந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி அதோட ரேஷியோஸ் எல்லாமே வந்து இன்னும் குறையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக இது அவங்க லைக் சப்சைட் பண்ணுறதுனால அது கண்டிப்பாக ஒரு நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச் இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக இருக்கும். இதுதான் ஒரு ஸ்டார்டிங்கையே இந்த விமன் சேஃப்டி இது பண்ணுறது. ஸோ இதை கட்டுப்படுத்தினா நிறைய மாற்றங்கள் வரும்ன்ட்டு ஐ கெஸ். இல்லைம்மா, இப்போ என்னென்னா இது நடந்தால் உடனே சிஎம் நம்ம சொல்லக்கூடாது. சிஎம் தான் இது காரணம்லாம் அது சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலுமே, ஸ்டாலின் ஐயா கூட ஒரு இருந்தாங்க. அப்போ நம்ம இல்லாதப்ப அவங்க மேலே சொன்னது அதெல்லாம் அது அக்செப்ட் பண்ண முடியாது. யாராக இருந்தாலுமே அது எங்கெங்கேயோ மூலையில் நடக்குது. ஒரு சில இச்சை நாயங்களால் நடக்கிற ஒரு விஷயம் அது. அதை போயிட்டு நம்ம இப்போ எங்கேயோ நடக்குதுன்னா அது நம்ம சிஎம் சார் விஜய் சார்னால அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அது இது இல்லை. ஆனால் அதுக்கு ஒழிக்கிறதுக்கு இப்போ சிங்கப்பெண் இது திட்டம்னு ஒன்று கொண்டு, அது சூப்பராக இருக்குது. அது ஏன்னா இப்போ எப்போனாலும் லேடிஸுங்க போகலாம் வரலாம், அந்த ஒரு தைரியம் வந்து இருக்குல்ல. தனிமையாக போகிறதுனால தானே எங்கேயோ போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிலவன்களால் ஆகுது. இதுவும் நல்ல திட்டம் வந்து, அதுக்கு சைன் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் அதில் போச்சு இந்த அதுவும் ஒரு சப்போர்ட் இல்லைங்களா? ஏன்னா அதுவும் அதனால தான் அதுவும் வருது, இதனால அது வருது. ஏன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம பேசுறது வந்து பொது ஜனத்துக்கு தான் பேசுகிறோம். அது ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு தான். ஏன்னாக்கா அது வந்து ரீசன் என்னென்னா, நம்ம லேடிஸ்கிட்ட பேசினோட லேடிஸ்க்கு அதோடைய வழி என்ன ரீசன் சொல்லுவாங்க. ஜென்ஸுக்கிட்ட பேசினா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க சொல்லிடுவாங்க. பாதிக்கப்படுறது நம்ம தானே. அதுதான் லைக் மென்டலி வென் யூ நாட் ஸ்டேபிள், அது ட்ரக்ஸோ இல்லை வாட் எவர், அது ஈவன் ட்ரக்ஸ் இல்லாமல் கூட நிறைய பேர் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. பட்
அஃப்கோர்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் திஸ் அண்ட் ப்ராபப்ளி அதான் ஒரு தப்புக்கு பின்னாடி நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அழிச்சிட்டு வந்தாலே ப்ராபப்ளி இதெல்லாமே சரி பண்ணலாம் அப்படின்னு தோணுது. சேஃப் பிளேஸ் டு லிவ் இன் அப்படின்ட்டு, பிகாஸ் ஒரு விமன் சேஃப்டிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ராபப்ளி திஸ் வில் பி அ கிக் ஸ்டார்ட் ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஹோப் விமன் சேஃப்டி பிளேஸ் அ மேஜர் ரோல். கண்டிப்பாக அதுதான் மெயினாக இருக்குது. இந்த அளவுக்கு மாற்றம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இன்னமும் ஆட்சி செய்கிற சிஎம்முக்கும் சரி மக்களுக்கும் சரி இது நல்ல மாற்றமாக கொடுக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே. ஏன்னா நீங்கள் ஏதாவது உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிக்கிங்க? ஏன்னா இந்த ஸ்கூல்ஸ் காலேஜ் போயிட்டு வரும்போது இல்லை வீட்டுக்கிட்டே கூட இந்த நிறைய வைன் ஷாப்ஸ்னால ஏதாவது சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. ஆனால் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது என்ன அதை ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? என்ன கேள்விப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி? அதான் ஸ்கூல் பக்கத்தில் இருந்திருக்கு, அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, போக முடியாது வர முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு நடந்ததை விட நான் நிறையவே பார்த்துருக்கேன் இன்சிடென்ட்ஸ். வந்து பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், இல்லை பஸ்ஸில் வந்து பேசஞ்சர்ஸ் அது மாதிரி இன்னும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு வந்து உட்காதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரிலாம் நிறையவே பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அது நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன் நான். ஏன்னா குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட்டை பண்ணுறது, பொண்ணுங்களை இட்டுன்னு போய் பலாத்காரம் பண்ணுறது, வயசான கேள்விங்களை விடாது, இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன் நான். கேள்விப்பட்டு இருக்குமே கண்டி, மற்றபடி எனக்கு எதுவும் நடந்ததில்லை. கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி அங்கே ஸ்கூலுக்கு இந்த யூடியூப்லாம் பார்க்குறோம், நியூஸ்லாம் பார்க்குறோம் இல்லாமா, அதுதான் நிறைய விஷயமா குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு சம்பவம் நடந்தது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நடந்திருக்கு. அது அடிமையாகி குடிக்க அடிமையாகி ஒரு பொம்பளைய வந்து அந்த வந்து வாட்டரோல் எடுத்து வாயில் குத்தி அந்த பொம்பளைய ஒரு வந்து பாலியல் வன்கொடுமைப்படுத்து, வயசானவங்க 60 வயசு, அப்படி ஒரு விஷயம் வீட்டு பக்கத்துலேயே நடக்கிறப்போ ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது வீட்டில் நடந்தால் இன்னும் அதை விட கொடுமையாக இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாமே மாற்றம் கொடுத்த இந்த வந்த விஜய் சிஎம் சாருக்கும் முக்கியமாக நன்றி சொல்லணும். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட கிளாஸ்மேட்ஸே நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுவாங்க. அவங்க கையிலே இந்த மாதிரி பாட்டில்ஸ் அண்ட் நிறைய ட்ரக் கூட கிடச்சிருக்கு. ஸோ ட்ரக் இன் த சென்ஸ் மைனூட்டான அதெல்லாம் இட்ஸ் வெரி, அது பேர் அன்சேஃபாக ஃபீல் ஆகும் லைக் கேர்ள்ஸ்க்கெலாம். நாங்கள் வந்து கோயட்டில் படித்தோம். ஸோ இந்த மாதிரி பாய்ஸ் எங்கள் சொந்த கிளாஸ் பாய்ஸே இப்படி பண்ணும்போது அது வந்து ரியலி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக அன்சேஃபாக இருக்கும். இதெல்லாம் இப்போ ரெடியூஸ் ஆகும்ட்டு ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த சிஎம் சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.